ஓகே. வணக்கம் மக்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன் ஆல். இது லைவ் கிடையாதுங்க. இது ஒரு ரெக்கார்டட் செஷன் தான். இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 30 கொஸ்டின்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் டூ 30 மினிட்ஸ் தான் இந்த வீடியோவே இருக்க போகுது. ஸோ இதுல நம்ம இம்பார்ட்டன்டான அமெண்ட்மெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நம்முடைய பாலிட்டி ரிலேட்டட்ல நமக்கு கன்ஃபார்மா கேட்பாங்க. இப்ப ரீசெண்டா என்ன அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணாங்க, இருக்கிறதுலே பாலிட்டில இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன, அது எதுக்காக அமைக்கப்பட்டுச்சு, அது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. இது ரெக்கார்ட் ஆகுதா ஆகலையா அப்படின்றது நமக்கு தெரியல. இருந்தாலுமே ஒரு எஃபர்ட்ல தான் எடுக்கிறேன். ஓகே டன். போயிடலாமா? உள்ள போயிடலாமா? ஓகே லைவ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. சாரி ரெக்கார்டர் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கும் சொல்லிருங்க. ஓகே அதே மாதிரி நம்மளுடைய டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 2A எல்லாத்துக்குமே நியூ பேட்ச் அப்படின்றது நம்மளுடைய வரண்ட ரேஸ்ல போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் 7305092269 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் 7305092214 நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்களுடைய டீம்ல இருந்து ஃபுல் சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு பண்ணிடுவாங்க. நீங்க எந்த ப்ரிஃபரன்ஸா இருக்கோ நீங்க அதை தாராளமா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெயின்ஸ்க்கான பேட்சஸும் நம்மளுடைய வரண்டா ரேஸ்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கான கிளாஸஸ், புக்ஸ், டெஸ்ட், மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்கை கிளிக் பண்ணி கேட்கிற டீடைல்ஸ் மட்டும் ஃபில் பண்ணுங்க. எங்களோட டீம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் அப்படின்றது பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்முடைய சேலத்துல நம்முடைய பிவி பிராக்டிஸ் வில்லேஜ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிருக்கு. தங்கி படிக்கும் இடமான பிராக்டிஸ் வில்லேஜ்ல நீங்க தங்கி உங்களுடைய படிப்பு அப்படின்றத நீங்க தொடரலாம். டிஎன்பிசி மட்டுமல்லாமல் பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வேன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே பேட்சஸ் அப்படின்றது அவைலபிளா இருக்கு. நீங்க சேலம் பிவில நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 8925529270 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்களுடைய டீம் மட்டுமே உங்களுக்கு பண்ணிடுவாங்க. ஓகே டன். அவ்வளவுதான்டா. இன்னைக்கு நோ மோட்டிவேஷன்ஸ் எதுவுமே இல்ல. ஸ்ட்ரெயிட்டா கொஸ்டின்ஸ்க்கு நம்ம போக வேண்டியதான். தெரியுதா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஒரு நிமிஷம். ஒண்ணும் இல்லடா. ரொம்ப ரொம்ப ஈஸியா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா டக்குன்னு எத்தனை கொஸ்டின்ஸ் ஒரு 50 கிட்ட நினைக்கிறேன். ஈஸியா நம்ம பார்த்து நம்ம முடிச்சிடலாம். ஓகே தானே? அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 30 டு மேக்சிமமே 30 மினிட்ஸ் தான் இந்த வீடியோ அப்படின்றது இருக்கும். ஓகே. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் கீழ் மக்களவை, மாநில சட்டமன்றங்கள் மற்றும் தேசிய தலைநகர் பிரதேசத்தின் சட்டமன்றத்தில் உள்ள மொத்த இடங்கள் 1/3 பெண்களுக்கு அப்படின்றது ஒதுக்கீடு பண்ணாங்க? அதாவது 33% அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்றது நம்முடைய ஜெயலலிதா அம்மா பீரியட்லயே நமக்கு பெண்களுக்கானது 50% அப்படின்றது நமக்கு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க தலைநகர் டெல்லியில அந்த 15 ஆண்டுகளுக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்றது எந்த அமெண்ட்மெண்ட் படி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2003. அதாவது 106வது சட்ட திருத்தம் 2003 படிதான் சொல்லியிருப்பாங்க. சோ இது யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எப்ப சொன்னாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். செப்டம்பர் மாசம் 28ஆம் தேதி நம்முடைய பிரசிடென்ட் அவர்கள் திரௌபதி முர்மு அவங்களாலதான் இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படின்றது சட்டமாக மாறுச்சு. நெக்ஸ்ட் பின்வரும் திருத்த சட்டங்களில் எது மினி அரசியலமைப்பு, அதாவது மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றோம்? எக்கச்சக்கமான சேஞ்சஸ் அப்படின்றது பண்ணிருப்பாங்க. நம்முடைய பிரியாம்பிள் ஒரே ஒரு முறைதான் திருத்தப்பட்டிருக்கும். அதுவும் இந்த சட்ட திருத்தத்தின்படிதான் திருத்தப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்ற ஒரு பகுதி, ஒரு பார்ட்டையே என்ன செஞ்சிருப்பாங்க? 42வது சட்ட திருத்தத்தின் மூலியமாக ஆட் பண்ணிருப்பாங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் மட்டும்தான். ஓகேவா? சோ இது எல்லாமே 42வது சட்ட திருத்தம். ஏன் அதனாலதான் அதை என்னன்னு சொல்றோம்? எக்கச்சக்கமான திருத்தம் அமெண்ட்மெண்ட் எல்லாமே செஞ்சிருப்பாங்க. அதுதான் 42வது சட்ட திருத்தம். நெக்ஸ்ட் 3வது கொஸ்டின். இந்தியாவில் எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வாக்களிக்கும் வயது 21ல இருந்து? ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்தியாவுல ஓட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் எல்லாருமே எல்லாம் ஓட் பண்ண முடியாது. 1919 மாண்டேஜ் எல்ஃபோர்ட் சீர்திருத்தத்தின் படிதான் ஓட்டிங் அப்படின்றது வச்சாங்க. அதுலயும் யார் யாரெல்லாம் வரி பே பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் ஓட் பண்ண முடியும் அப்படின்றத சொன்னாங்க. அதுக்கு அடுத்து சுதந்திர இந்தியாவுடைய முதல் தேர்தலானது 1951ல இருந்து 52 வரைக்கும் பிப்ரவரி மாசம் வரைக்கும், அக்டோபர் மாசம் தொடங்கினது பிப்ரவரி மாசம் வரைக்கும் நடந்திருக்கும். அதுல எல்லாருமே ஓட் பண்ணோம். ஆனா ஆங்கிலேயர் காலத்துல அப்படியான்னு கேட்டா இல்ல. ஆனா அந்த ஸ்டார்டிங் வயது அப்படின்றது என்னவா இருந்துச்சுன்னா 21 தான் இருந்துச்சு. 21 வயசு நிரம்பினவங்க தான் ஓட் பண்ண முடியும். அது எப்படி 18ஆ மாத்துனாங்க எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அப்படின்னு பார்த்தோம்னா 61வது சட்ட திருத்தத்தின் மூலியமாக தான் மாத்திருப்பாங்க. ஓகே. இது யார் கொடுத்தாங்க? எந்த கமிட்டியோட பரிந்துரையின்படி இந்த ஓட்டிங் வயது அப்படின்றது குறைக்கப்பட்டிருக்கு?
உங்களுக்கு தெரியும். நம்ம கமிட்டிஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். எந்த கமிட்டி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தார்குண்டே கமிட்டி அண்ட் ஜெயபிரகாஷ் நாராயணன் கமிட்டி. இவங்க 2 பேருமே உடைய பரிந்துரையின்படிதான் இந்த 2 பேர் கமிட்டியுமே எப்ப ஆரம்பிக்கப்பட்டுச்சு? 1974ல ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஓகேவா? இவங்களுடைய பரிந்துரையின்படிதான் 1989ல இது சட்டமாக மாறிச்சு. 18 வயசு ஆனாலே நம்ம ஓட் பண்ணலாம். இப்ப வேற எலெக்ஷன் வரப்போகுதுல, ஓட் பண்ணிருவோம் தானே? ஓட்டு எல்லாருக்கும் இருக்குதானே? அதை செக் பண்ணீங்க தானே? எஸ்ஐஆர்ல ஃபுல் பண்ணி முடிச்சாச்சு தானே? ஓகே, டன். ஓகே, டெல்லிய தலைநகர் பகுதியாக எந்த அரசியலமைப்பின்படி உருவாக்குனாங்க? டெல்லி அப்படின்றது 69வது சட்ட திருத்தம் 1991ல தான் என்ன சொன்னாங்க, நம்முடைய கேபிட்டல் டெல்லி அப்படின்றதே மாற்றப்பட்டுச்சு. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட், எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் மத சார்பற்ற சோசியலிச ஒருமைப்பாடு, செக்யூலர் சோசியலிஸ்ட் இன்டெகிரிட்டி அப்படின்ற வார்த்தைகள் நம்முடைய பிரியாம்பிள்ல ஆட் பண்ணப்பட்டுச்சு? இதுக்கு முன்னாடி இறையாண்மை, குடியரசு அப்படின்ற வார்த்தைகள் தான் நம்முடைய பிரியாம்பிள்ல இருந்திருக்கும். அதுக்கு அடுத்து 42வது சட்ட திருத்தத்தின் மூலியமாக தான் என்ன செஞ்சிருப்பாங்க, செக்யூலர் சோசியலிஸ்ட் இன்டெகிரிட்டி அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணிருப்பாங்க. நான் ஆல்ரெடி எக்கச்சக்கமான வார்த்தை சொல்லிட்டேன். இந்த இன்டெகிரிட்டி அப்படின்றது ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கடைசி பேராவை ஆட் பண்ணிருப்பாங்கன்றத சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த கடைசி பேராவை ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க. 6வது பேரா, அதாவது கடைசிக்கு முந்தின பேராவா தான் ஆட் பண்ணிருப்பாங்க 42வது சட்ட திருத்தம். நெக்ஸ்ட், அதே மாதிரி எந்த அரசியலமைப்பு திருத்தத்தில் இந்திய குடிமக்களுக்கு 10 அடிப்படை கடமைகள், இதான் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்னதுங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது நம்முடைய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது எப்ப? 1950 26 ஜனவரியில் நடைமுறைக்கு வந்தப்ப இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் அப்படின்றது குடிமகனுக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. அதுக்கடுத்து எந்த கமிட்டியோடைய பரிந்துரையின்படி? ஸ்வராஜ்சிங் கமிட்டியோடைய பரிந்துரையின்படி அவங்க 11 பரிந்துரைகள் அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. அதுல 8 பரிந்துரைகள் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து எல்லாமே சட்ட திருத்தத்தின் மூலியமாக தான் கொண்டு வரப்பட்டிருக்கும். 10 அடிப்படை கடமைகள் அப்படின்றது எத்தனாவது சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வந்தாங்கன்னா 42வது சட்ட திருத்தத்தின் மூலியமாக தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்வராஜ்சிங் கமிட்டி பரிந்துரைகள்ல 3 பரிந்துரைகள் அப்படின்றது ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த 11வது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது 86வது சட்ட திருத்தத்தின் மூலியமாக 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாயம் கல்வி கொடுக்கணும், அது பெற்றோருடைய கடமை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. மொத்தம் இப்ப எத்தனை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு? 11 இருக்கு. ஓகேவா? ஸ்வராஜ்சிங் கமிட்டி கொடுத்த பரிந்துரைகள் எத்தனை? 11. அதுல எத்தனை அக்செப்ட்? 8. ஓகேவா? அதுக்கு அடுத்து இந்த வெர்மா கமிட்டி அப்படின்றதும் நான் பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு கமிட்டி ரிலேட்டட்ல நான் பாக்குறப்ப எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். இந்த ABCD எல்லாத்துக்குமே நான் ஷார்ட் கட்டும் நான் சொல்லியிருப்பேன். ஆந்தம், போஸ், கேர், ஓகேவா? யூனிட்டி எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். காட், ஐயோ எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். ஜெஸ்ஸி, நாலேஜ் அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். சோ செக் பண்ணி பாத்துக்கோங்க. எல்லாமே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் லைனா வருதா, பார்ட் 4A அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பாத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு வயது ஃபர்ஸ்ட் என்னவா இருந்துச்சு? 62 இருந்துச்சு. அதை என்னவா மாத்துனாங்க? 60ஆக மாத்துனாங்க. இது எந்த அமெண்ட்மெண்ட் படி அப்படின்னு பார்த்தோம்னா 15வது சட்ட திருத்தத்தின் படிதான் மாத்திருப்பாங்க. நெக்ஸ்ட், அதே மாதிரி எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமா மக்களவையுடைய பதவி காலம் ஃபர்ஸ்ட் இப்பெல்லாம் 5 வருஷம், லோக்சபாவுடைய டேர்ம் பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 வருஷம். ஆனா இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா 6 வருஷமாக இருந்திருக்கும். அது எந்த சட்ட திருத்தத்தின் மூலியமாக 5 வருஷமாக குறைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 44வது சட்ட திருத்தம். இதே 44வது சட்ட திருத்தம் தான் ஆர்டிகல் 31 என்ன செஞ்சிருப்பாங்க? தூக்கி விட்டுருப்பாங்க. இது என்ன வரும்? ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்திருக்கும். அதே மாதிரி 19(1) கிளாஸ் F என்ன செஞ்சிருப்பாங்க? தூக்கி விட்டுருப்பாங்க. இதுவும் எதை பத்தி தான்? சொத்துரிமை பத்தி தான். இது ரெண்டையுமே தூக்கிட்டு அதை என்ன கொண்டு போய் வச்சிருப்பாங்க? லீகல் ரைட்டா பார்ட் 12 300A வச்சிருப்பாங்க. ஓகே தானே? சோ இதுவும் நம்மளுடைய எக்ஸாம்ல கேட்கறதுக்கு அதிக அளவான வாய்ப்புகள் இருக்கு. இது இப்ப நான் சொல்றேன், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். நம்முடைய அரசியலமைப்பு எந்த ஆண்டில் முதலாக திருத்தப்பட்டது? எந்த ஆண்டுங்க? இதுக்காக நடந்த கேஸ் என்ன கேஸ்? இப்ப நான் இந்த கேக்குற கொஸ்டினுக்கு எனக்கு கீழே வந்திருக்கணும். ஒருத்தர் இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிருப்பார். ஓகேவா? அவருக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? இடஒதுக்கீடு கொடுத்திருக்க மாட்டாங்க. அதனால ரிசர்வேஷன், தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு முதலாவது சட்ட திருத்தத்தின் மூலியமாக ஆர்டிகல் 15ல 4, ஆர்டிகல் 16ல 4 அப்படின்ற மாதிரி ரிசர்வேஷன் அப்படின்ற வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கும். அந்த கேஸ் என்ன கேஸ்? நான் சொல்ல மாட்டேன். கேஸ் தான் ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு. எப்ப? 1951ல தான் முதலாவது சட்ட திருத்தம் அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட், எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலியமாக இந்திய அரசியலமைப்பில் புதிய பிரிவு 334A சேர்க்கப்பட்டுச்சு? அவ்வளவுதான். கரெக்ட். 10 நிமிஷம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். டைமிங் எவ்வளவு ஓடி இருக்குன்னு பார்த்தேன். மித்தபடி எதுவும் இல்ல. ஓகே, 10க்கு என்னதுங்க?
10க்கு 334A அப்படின்றது 106வது சட்ட திருத்தத்தின் மூலியமாக சேர்த்திருப்பாங்க. எந்த பிரிவின் விதிகளின் கீழ் இந்திய அரசியலமைப்பு திருத்தப்படலாம்? அமெண்ட்மெண்ட் அப்படின்றது எங்க இருந்து எடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் திருத்தம் பண்ணலாமா முடியாதான்னு கேட்டா திருத்தம் பண்ணலாம். அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாம திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேசஸும் நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்க, எந்த ஆர்டிகலுக்கு கீழே வருதுன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 368க்கு கீழே தான் வருது. நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி அரசியலமைப்பின் அதன் விதிகள் திருத்த நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அப்படின்றது வழங்கப்பட்டுச்சு? எந்த பார்ட்ல அதை சொல்லியிருப்பாங்க? பார்ட் 20ல தான் சொல்லியிருப்பாங்க. பார்ட் 2 எதை பத்தி சொல்லும்? சிட்டிசன்ஷிப் பத்தி சொல்லும். பார்ட் 3 எதை பத்தி சொல்லும்? நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி சொல்லும். பார்ட் 4 எதை பத்தி சொல்லும்? நம்முடைய டிபிஎஸ்பி பத்தி சொல்லும். அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு பத்தி சொல்லும். இது எல்லாமே ஆர்டிகல் என்ன 5ல இருந்து 11 வரைக்கும், அதே மாதிரி 12ல இருந்து 35 வரைக்கும், 36ல இருந்து 51 வரைக்கும், அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே அதோடைய ஆர்டிகலும். சோ நம்ம பார்ட்ஸ் நம்ம பாக்குறப்பவே எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. சோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட், எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் அடிப்படை சுதந்திர உரிமை 7ல இருந்து 6ஆக குறைந்தது? ஃபர்ஸ்ட் நம்முடைய அடிப்படை உரிமைகள், நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல எத்தனை உரிமைகள் இருந்துச்சுன்னா 7 இருந்திருக்கும். அதை வேணா செஞ்சிருப்பாங்க, 6ஆக மாத்திருப்பாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி ஆர்டிகல் 31, அதே மாதிரி 19(1)ல கிளாஸ் எஃப் இருக்கு பாத்தீங்களா, இந்த சொத்துரிமை இதை வந்து நீக்கம் பண்ணிருப்பாங்க. எத்தனாவது சட்ட திருத்தத்தின் மூலியமாக? 44வது சட்ட திருத்தத்தின் மூலியமாக நீக்கம் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி எந்த அரசியலமைப்பு திருத்தத்தில் மக்களவையில் அதிகபட்ச உறுப்பினருடைய எண்ணிக்கை 545 அப்படின்றத பிக்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தல், அதாவது இந்த எலெக்ஷன் சாரிங்க, இந்த சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றதை நாங்க பண்ணுவோம்ன்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா 31வது சட்ட திருத்தம். நெக்ஸ்ட், எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அருணாச்சல பிரதேஷ், இதெல்லாமே அவுட் ஆஃப் த சொசைட்டி நம்ம படிச்சோம் தானே. அருணாச்சல பிரதேஷ் எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் படி ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 55வது. அதேதான். நெக்ஸ்ட், இந்த போடா, டோங்கிரி, மைத்தாலி, சந்தாலி ஆகிய திட்டலங்க இந்த 8வது அட்டவணையில சேர்த்திருப்பாங்க, அபிஷியல் லாங்குவேஜ்ல சேர்த்திருப்பாங்க. அது எந்த அரசியலமைப்பின் படி அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த திருத்தத்தின் படின்னு பார்த்தோம்னா 92வது சட்ட திருத்தத்தின் படி. அதே மாதிரி ஜிஎஸ்டி உடன் தொடர்புடைய அரசியலமை, அதாவது அமெண்ட்மெண்ட் என்ன, இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது எப்ப கொண்டு வந்தாங்க, எந்த ஆர்டிகல்ல இருக்கு? விஜய் கலேகர் கமிட்டி அப்படின்றவங்க சொல்லி வந்து ஃபர்ஸ்ட் என்னதுங்க, ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. 5%, அதாவது 5 வகையான வரிகள் அப்படின்றது கொடுத்தாங்க. இப்ப 3 வகையான வரிகள் அப்படின்றது கொடுத்துட்டு இருக்காங்க. செப்டம்பர் 22, 2025ல இருந்து ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க. ஓகே, எந்ததுங்க 101வது சட்ட திருத்தத்தின் மூலியமாக தான் இந்த ஜிஎஸ்டி அப்படின்றத கொண்டு வந்தாங்க. எதை எல்லாத்தையுமே இந்த வேட், காலால் வரி, அது எல்லாத்தையுமே சுங்கவரி எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு மத்தியத்துக்கும் மாநிலத்துக்கும் ஒரே பர்சன் தான். ஓகேவா? அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இலவச கல்வி அப்படின்றது கட்டாயம் கொடுக்கணும். இந்த இலவச கல்வி அப்படின்றது 3 இடத்துல நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயும் வரும், நம்மளுடைய டிபிஎஸ்பிலையும் வரும், அதே மாதிரி நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லயும் வரும். நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல எதுல வரும், டிபிஎஸ்பில எது வரும், அதே மாதிரி நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல எதுங்க வரும்? டைம் தரேன், தாராளமா நான் டைம் தரேன், நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல எதுல சொல்லியிருப்பாங்க? ஆர்டிகல் எந்த ஆர்டிகல்ல சொல்லியிருப்பாங்க? 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கட்டாயம் கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 21A வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி என்னதுங்க, டிபிஎஸ்பில 45ல வந்து சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல 51Aல Kல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது எல்லாமே எந்த சட்ட திருத்தத்தின் மூலியமாக அப்படின்னு பார்த்தோம்னா என்னதுங்க, 86வது சட்ட திருத்தத்தின் மூலியமாக தான் 2002 படி கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட், எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் இதர் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது? பேக்வர்ட் கிளாஸ் முதலாக காக்கா கலேகர் கமிட்டி அப்படின்றத அமைச்சிருப்பாங்க. அவங்க இவ்வளவு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கணும்ன்றத சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து அமைக்கப்பட்டதான் பிபி மண்டல் கமிஷன். அதை எதிர்த்து இந்திரா சகானி வழக்கு அப்படின்றது ஒண்ணு தொடுக்கப்பட்டிருக்கும். இது எல்லாமே ரிசர்வேஷனுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டிஸ் அண்ட் ரிசர்வேஷனுக்காக என்ன நடந்துச்சு, வழக்குகள் அப்படின்றதும் நிறைய நடந்திருக்கும் நம்மளுடைய இந்தியால. ஓகே, எந்த சட்ட திருத்தத்தின் மூலியமாக அவங்களுக்கு ஒரு ஆணையம் அப்படின்றத சொன்னாங்க? 102வது சட்ட திருத்தத்தின் மூலியமாக. நெக்ஸ்ட், எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் கோவா, டையூ டாமன் இந்திய ஒன்றியத்தில் இணைக்கப்பட்டுச்சு? கோவா, டையூ டாமன் 12th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலியமா தான் சேர்த்திருப்பாங்க. அதே மாதிரி இந்தியால எந்த பகுதியினாலும் நம்ம சேர்க்கலாம். இந்தியால இருந்து எந்த ஒரு பகுதியும் நம்ம
வேற ஒரு அந்நிய நாட்டுக்கு கொடுக்க கூடாதுன்னா நம்ம இணைச்சுக்கலாம் அப்படின்றது நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அதே மாதிரி அந்த பெர்பாரி யூனியன் வழக்கு 1960 நடந்த வழக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். ராட்கிளிஃப்ன்றவங்க நேரு நூன் ஒப்பந்தம், அந்த வங்காளத்துல இருக்கிற அந்த பெருபாரி அப்படின்ற பகுதி நம்முடைய இந்தியால இருக்கிறதுக்கு இருக்கா இல்லையானே அவங்க வரையறுக்க முடியாம விட்டுருவாங்க. இவங்க தூக்கி கொடுத்துருவாங்க. அதனால எழுந்த வழக்கு தான் அந்த பெருபாரி. 9வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் படி அதை முடிச்சு வச்சிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் 21வது கொஸ்டின், இன்னும் ஒரு 10 கொஸ்டின் தாங்க, அவ்வளவுதாங்க. ஓகே, இந்திய அரசியலமைப்பு திருத்துவதற்கு முயற்சி எங்கு தொடங்கலாம், எங்கெங்க தொடங்கலாம்? எனி ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்ல நீங்க என்ன செய்யலாம், தொடங்கலாம். நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பின் 9வது அட்டவணை யாரால் திருத்தப்பட்டது? 9வது அட்டவணை 9வது அட்டவணை அப்படின்றது என்னதுங்க? ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் படிதான் அந்த ஃபர்ஸ்ட் 8 அட்டவணை தான் இருந்திருக்கும். அதுக்கடுத்து 9வது அட்டவணை அப்படின்றது முதலாவது சட்ட திருத்தத்தின் மூலியமாக இணைக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட், சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு கட்சி உறுப்பினர்கள் கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்றது போட்டிருப்பாங்க. எப்பங்க? 52வது சட்ட திருத்தத்தின் மூலியமாக தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் மக்களவையின் அதிகபட்ச உறுப்பினருடைய எண்ணிக்கை 52ஆக நிர்ணயிக்கப்பட்டது. எப்பங்க? எப்ப 7th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் படிதான். அதே மாதிரி சொத்துரிமை, சட்ட உரிமை, அது எல்லாத்தையுமே நான் சொன்னேன். என்னதுங்க? எந்த சட்ட திருத்தத்தின் மூலியமாக நீக்கியிருப்பாங்க? 44வது சட்ட திருத்தம். அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜ், இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டிபிஎஸ்பில 40ல பஞ்சாயத்து அப்படின்ற வார்த்தைகள் மட்டும் தான் இருக்கும். அதுக்கான செயல்பாடுகள், அதுக்கான அதிகாரங்கள் எதுவுமே நிர்ணயிக்கப்பட்டிருக்காது. அதுக்கான எலெக்ஷன் என்னது, தேர்தல் முறை என்னது, எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சோ அதுக்கு ஒரு அரசியலமைப்பு அந்தஸ்து வேணும்னு சொல்லிட்டு 1954 பல்வான் ராய் மேத்தா கமிட்டியில இருந்து கடைசி துங்கன் கார்கில் கமிட்டி வரைக்குமே போராடி இருப்பாங்க. அதன்படிதான் பார்ட் 9ல என்ன செஞ்சிருப்பாங்க, ஆட் பண்ணிருப்பாங்க பஞ்சாயத் ராஜ் மற்றும் முனிசிபாலிட்டி. ஓகேவா? 9A 9B கோஆபரேட்டிவ் சொசைட்டி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிருப்பாங்க 73 74வது சட்ட திருத்தத்தின் மூலியமாக. நெக்ஸ்ட், எந்த வழக்கின் உச்சநீதிமன்றம் பாராளுமன்றம் திருத்தம் செய்வது மூலம் அடிப்படை கட்டமைப்பை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிச்சிருப்பாங்க? எந்த வழக்குங்க? கேசவானந்தனா பாரதி வழக்கு இருக்கிறதுல ஹையஸ்ட் நீதிபதிகள் விசாரிச்ச வழக்கு கேசவானந்தனா. இவங்க ஒரு மடம் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. கேரளா கவர்மெண்ட் அவங்களுடைய சொத்துக்களை கொடுங்கன்றத சொல்லியிருப்பாங்க. அப்படியே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படுத்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன போயிருப்பாங்க, கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க. அதுதான் அந்த வழக்கு தான் 1973 13 நீதிபதிகள் இந்த வழக்கு அப்படின்றது விசாரிக்கப்பட்டிருக்கும். மேனகா காந்தி வழக்கு இல்ல அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க, பாஸ்போர்ட் வழக்குன்னு சொல்லுவாங்க. இவங்களோட பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கும். அதை எதிர்த்து கேஸ் போட்டிருப்பாங்க. சோ இது வந்து கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்ற மாதிரிதான் இந்த ஆர்டிகல் 14 சரி 19 சரி எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும், 21 நீங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். எதுல? மேனகா காந்தி வழக்குல தான், பாஸ்போர்ட் வழக்குல தான். நெக்ஸ்ட், பிரிவு 352 கீழ் அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் முழு நாட்டிலும் அல்லது நாட்டின் சில பகுதியிலும் அவசர நிலை அமல்படுத்த முடியும். எந்த இதுபடி? 352ல எந்த சட்ட திருத்தம் படி சொல்லியிருப்பாங்க? 42வது சட்ட திருத்தத்தின் மூலியமா தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், எந்த அரசியல் திருத்தத்தின் மூலம் மேகாலயா மற்றும் அசாமில் இருந்து பிரிக்கப்பட்டுச்சு? பிரிச்சிருக்கலாம், சேர்த்துக்கலாம், எதுனாலும் செய்யலாம். ஆனா வேற ஒரு ஃபாரின் பவுண்டரிக்கு நம்மளுடைய எல்லையை பகிர்ந்து கொடுக்க முடியாது. அதுதான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லுது. ஓகேவா? 22வது சட்ட திருத்தம் 1969. நெக்ஸ்ட், எந்த அமைப்பு சட்ட திருத்தத்தில் 2026 வரை மக்களவை மற்றும் சட்டமன்றத்தில் உள்ள இடங்களில் மாற்றம் இருக்காதுன்றத சொன்னாங்க? 30வது கேள்வி எதுல சொல்லியிருப்பாங்க? 84வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் படிதான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எந்த திருத்தத்தின் மூலம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற வார்த்தைகள் மாறுவதன் மூலம் அரசியலமைப்பு திருத்துவதற்காகவோ மசோதா வீட்டோ செய்யும் ஜனாதிபதி அதிகாரம் பறிக்கப்பட்டது? எதுல சொல்லியிருப்பாங்க? 31. சூப்பர். இதுல 24வது சட்ட திருத்தத்தின் மூலியமாக தான் சொல்லியிருப்பாங்க. 22வது மாநிலம் எது? சிக்கிம். அது எல்லாத்துக்குமே தெரியும், ஈஸி. அது எந்த சட்ட திருத்தத்தின் மூலியமாக சேர்க்கப்பட்டிருக்கும் பார்த்தோம்னா 36வது சட்ட திருத்தம். இது எல்லாமே அவுட் ஆஃப் த சோர்ஸ்ல நம்ம படிச்சோம் தானே. நெக்ஸ்ட், அரசியலமைப்பில் திருத்தம். அரசு வேலைகள் பட்டியல் ஜாதி மற்றும் பட்டியல் பழங்குடியினர் ஊழியர்கள் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வசதி வழங்கப்பட்டது. என்னதுங்க? 33க்கு எத்தனாவது சட்ட திருத்தம்? 85வது சட்ட திருத்தத்தின் படிதான். நெக்ஸ்ட், சிந்தி மொழி அரசியல் அமைப்பின் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. அந்த சிந்தி லாங்குவேஜ் எந்த அமெண்ட்மெண்ட் படி சேர்த்திருப்பாங்கன்னு பார்த்தோம்னா 21வது சட்ட திருத்தத்தின் மூலியமாக தான் சேர்த்திருப்பாங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரி முதல் அட்டவணையில் யூனியன் பிரதேசமாக சேர்க்கப்பட்டது அப்படின்றது எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல? 14வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல சேர்த்திருப்பாங்க. பின்வரும் எந்த குழுக்கள் அறிக்கையின் அடிப்படையில் 42வது அரசியலமைப்பு திருத்தம் 1976 தயாரிக்கப்பட்டுச்சு? சூப்பர்.
சூப்பர். என்னதுங்க ஸ்வராங்சிங் கமிட்டி எதுக்காக? ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்க்காக. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதே மாரி கொங்கினி, மணிப்புரி, நேபாளி மொழிகள் 8வது அட்டவணையில எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் படி சேர்த்திருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, 71வது. இதோட பிடிஎஃப் அப்படின்றது நான் உங்களுக்கு குடுத்துடுறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. அமெண்ட்மென்ட் இது எல்லாமே இம்பார்ட்டன்டான அமெண்ட்மென்ட். 40 கொஸ்டின்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ பார்த்து வச்சுக்கோங்க. அரசியலமைப்பு திருத்தத்தால் முன்மொழியப்பட்ட கல்வி உரிமை எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது? எந்த ஆண்டுல இருந்து? 2010ல இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். கடைசி 2 கொஸ்டின்ஸ். தாத்ரா மற்றும் நாகர் அது ரெண்டுமே இந்தியாக்குள்ள யூனியன் பிரதேசம் அந்தஸ்து அப்படின்றது எந்த அரசியலமைப்பு படி கொடுக்கப்பட்டிருக்கும் பார்த்தோம்னா 10th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் 1961 படி கொடுக்கப்பட்டிருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். பின்வரும் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் கீழ் இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் 4 மொழிகள் அப்படின்றது சேர்க்கப்பட்டுச்சு? அவற்றின் எண்ணிக்கை 22ஆக அதிகரிச்சுச்சு. எந்த சட்ட திருத்தத்தின் மூலியமாக? 92வது சட்ட திருத்தத்தின் மூலியமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கும். தட்ஸ் இட். 40 கொஸ்டின்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி 20 மினிட்ஸ் தான் முடிச்சாச்சு. வீடியோவை முடிச்சாச்சு. வைண்ட் அப் பண்ணியாச்சு. இந்த 40மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ பார்த்து வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ நாளைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 18க்கு ஸ்டாட்டிக் ஜிகே ஏதாச்சும் நம்ம பார்ப்போம். ஓகே தானே? டன். ஓகே, தேங்க்யூ. மண்டே உங்களுக்கான டெஸ்ட் நான் எந்த லைவ்ல 14ஆம் தேதி நடந்த லைவ்லயே நான் வந்து சொல்லியிருந்தேன். 9th ஃபுல் டெஸ்ட் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். சோ 9th ஃபுல் டெஸ்ட்டுக்கு மறக்காம படிச்சுட்டு வாங்க. தேங்க்யூ அண்ட் டாடா அண்ட் பை பைங்க. பொங்கல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ முடிஞ்ச பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ முடிஞ்சிருக்கும். அதனால லைவ்ல வந்து நான் பேசிக்கிறேன். டாடா அண்ட் பை பைங்க.